வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸில் எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொட்டீனாகவே வந்து இந்த ஒரு கமெண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி ப்ரோ ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்காகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட், அதாவது ஏஐ டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்களுமே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப்லேயுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெளியில் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடியோ எல்லாத்துலேயுமே 8 காப்பி வந்து 50 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் 50 ரூபா கொடுத்து வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோலாம் டிசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து அவங்க மெயிலுக்கு மட்டும் அனுப்புனாலே போதும். ஒரு 10 to 20 ரூபீஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து வித்தின் செகண்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதை தாண்டி நீங்கள் ஒரு இசேவை ப்ரௌசிங் சென்டர், நெட் சென்டர் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்டர், கலர் பிரிண்டர் மட்டும் இருந்தாலே போதும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிரிண்டர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற வந்து கட்டாயமே கிடையாது. நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய கெனான் அப்படி இல்லைன்னா வந்து ஹெச்பி இருக்கக்கூடிய பிரிண்டர் இருந்தாலும் ஓகே தான். பட் வந்து ஃபோட்டோ கார்டு மட்டும் நீங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கிளாசிக் ஃபோட்டோ பேப்பர் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். 100 காப்பி வந்து, அதாவது 100 ஷீட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 200 ரூபீஸ் தான் வரும். சரிங்களா, அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கடைக்கே வந்துடும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபோட்டோஷாப்புக்கு உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கட் டூல், பென்சில் டூல் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து ஒரு பக்காவான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். பட் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜுமே இந்த வெப்சைட், அதாவது ஏஐ டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தல அஜித்தோடைய ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோட்டோ, அதாவது பேப்பர் சைஸ் வந்து கேட்குது. மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். சரிங்களா, அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட்டா இல்லை விசா பாஸ்போர்ட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம் கேட்கும். எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் வந்து கேட்கும். சரிங்களா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்ட்ரியில் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், இந்தியா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். சரிங்களா, இதை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்தியன் பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர் இதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா, இந்த இதுலேயே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலில் வரும். நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் ஒரு ஆப்ஷன் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பியில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பேப்பர் சைஸ் அப்படிங்கிற இடத்துல 6க்கு 4 இன்ச் வந்து கொடுங்க. ஏன்னா வந்து கிளாசிக் ஃபோட்டோ பேப்பர் வந்து மோஸ்ட்லி வந்து 6க்கு 4 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிரிண்டரில் A4 சைஸ் அந்த பேப்பரை எடுத்துட்டு இந்த ஒரு கார்டை, ஒரே ஒரு கார்டை மட்டும் இன்சர்ட் பண்ணிடுங்க பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு முன்னாடி. சரிங்களா, இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதை வந்து ப்ளூ கலரில் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கலர் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் வந்து இருக்கும். சரிங்களா, டார்க் ப்ளூவாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த கலரில் ப்ளூவாக கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சம் வந்து கோட்டு ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கோட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஷர்ட் நல்லா ஒரு நீட்டாக ப்ரொஃபஷனலாக ஷர்ட் போடுறதா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். உங்களுடைய கஸ்டமரு நேரடியாக வந்துட்டு ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் உங்ககிட்ட வந்து பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா பக்காவான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நம்மளுடைய வேலை வந்து முடிஞ்சாச்சு. இப்போ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம் ஆகும். கஸ்டமர் வெயிட் பண்ண சொல்லுங்கள். உட்கார வச்சுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்லோடு ஹெச்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜேபிஜி ஃபார்மேட் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 100% வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த காப்பி, அந்த பாஸ்போர்ட் சைஸ் காப்பி வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில், அதாவது உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே. இப்போ உங்களுடைய டவுன்லோடு அதாவது ஃபோல்டருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஒரு இமேஜ் வந்து இருக்கும். இதுக்கான சைஸ் கிட்டத்தட்ட வந்து 1 MB தான் வந்து குடுத்துருக்கு. சரிங்களா? ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு, பிரிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்ககிட்ட எந்த பிரிண்டர் இருக்கோ அந்த பிரிண்டர் வந்து வந்துரும். இப்போ என்கிட்ட Canonல வந்து பார்த்தீங்கன்னா, G3020 சீரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிண்டர் தான் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான பிரிண்டர் தான். இதுல வந்து A4ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இத போட்டோ காப்பி வந்து எடுத்துக்கலாம். நார்மலா கலர் ஜெராக்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இதுல செட்டிங்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பிரிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட்ல இருக்கும். பேப்பர் சைஸ் வந்து நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வந்து குடுத்தோமோ, அத வந்து நமக்கு பேப்பர் சைஸ் குடுத்தோமோ, அதே மாரி இங்க வந்து குடுக்கணும். சரிங்களா? 4க்கு 6. நம்ம போட்டோ காப்பி அதாவது அந்த கிளாசி போட்டோ பேப்பர் வந்து 10 இன்டு 15 சென்டிமீட்டர்ல வந்து இருக்கும். 4க்கு 6 இதுதான் வந்து கண்டிஷன். மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடியோல கூட யூஸ் பண்ணக்கூடிய அந்த காப்பி வந்து இதுதான் பேப்பர் சைஸ். ஓகேங்களா? குவாலிட்டி வந்து ஆட்டோல வந்து குடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து ஹைல குடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனா பட் இங்க் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அப்படினால ஆட்டோ அப்படிங்கறத குடுத்துக்கோங்க. பேப்பர் டைப் வந்து இந்த இடத்துல வந்து என்ன குடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல கிளாசி போட்டோ பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா? இந்த இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணணும். பிளெயின் பேப்பர் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இங்க் வந்து கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். போட்டோ வந்து கொஞ்சம் மங்கல் அடிக்கிற மாரி இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வாங்க. இந்த இடத்துல எத்தனை காப்பி வேணும்? கஸ்டமருக்கு வந்து 8 காப்பி இருந்தா போதும். இல்ல வந்து அவங்க வந்து 8 to 16 காப்பி கேட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2 கார்டு நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிட் இமேஜ் டூ ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இத வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல எனபிள் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபிட்டா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ எல்லாமே குடுத்து நீங்க வந்து பிரிண்ட் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு போட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும். நீங்க வந்து பேப்பர் கட்டர் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் சிசரை வச்சு நீங்க வந்து கட் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மட். இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர்லாம் பை பண்ணிட்டு இருக்காங்க. ரூ. 1000 2000 போட்டு செலவு பண்ணி வந்து சாஃப்ட்வேர் வந்து பை பண்றது. போட்டோஷாப்புக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து அமௌண்ட் பே பண்ணிலாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த வெப்சைட் வச்சு நான் வந்து கத்துக்கிறேன். நான் இப்போ தான் வந்து ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தட் ஆஃப் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க வந்து பாஸ்போர்ட் போட்டோ ஈஸியாவே வந்து மேக் பண்ணிக்க முடியும். இத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, மறுபடியும் திரும்பவும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இல்ல நான் வந்து ஸ்பீடா சொல்லிட்டேன் ப்ரோ, எங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து நீங்க வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம். தேங்க் யூ.